ஏன்னா எல்லாருமே கோவில் போவாங்க, ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துருவாங்க, ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. போற இடத்துலலாம் ஒரு ஒரு பொருள வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சுருவாங்க. அப்புறம் தெய்வம் எனக்கு வந்து என் கண்ணே தொறக்கல, தெய்வம் வந்து ஹெல்ப் பண்ணல இப்படின்னு. பூஜை அறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ரேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம் தான் பூஜை அறை. பூஜைய வந்து கிழக்கு நோக்கி வைப்பாங்க, மேற்கு நோக்கி வைப்பாங்க. அதேபோல தென்கிழக்கு, வடகிழக்கு இந்த 2 இடத்துல வைக்கக்கூடியது தான் பூஜை அறை. அப்ப இந்த பூஜை அறையில என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குலதெய்வ விளக்கு. அடுத்து வீட்டு நடுவிளக்கு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மா விளக்கு. அதுக்கு இந்த 2 விளக்கு இருக்கிறதே பெஸ்ட்டு. சிலர் வந்து குத்து விளக்கு வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னா. இருக்க வேண்டியது இந்த 2 விளக்கு தான். இது ஒத்தப்படையிலேயே ரெட்டப்படை இது 2 தான் இருக்கணும். ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 2லாம் கிடையாது. நடு வீட்டு விளக்குன்னு ஒரே ஒரு குலதெய்வ விளக்கு மட்டும் தான் எரியும். நல்லெண்ணெயை ஊத்தி ஏத்தி வச்சுருவாங்க. அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பாம்பு கூட வீட்டுக்குள்ள வராது அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தா. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.